ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு வெறும் சாங்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 3 லேயர் டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த 3 லேயர் டெம்ப்ளேட் போக மீதம் பீட் மார்க்கு பதில் அதாவது இந்த மாதிரி பீட் மார்க் நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் அதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இதில் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த மீத இருக்க இமேஜஸ்லாம் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 லேயர் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபஸ்ட் இடத்துல ஒன்று இருக்குது, இதே மாதிரி நான் ஒரு 3 இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 இடத்துல ஃபஸ்ட்டு எப்படி நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க 3 லேயரில் ஏதாவது ஒரு லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயர் இருக்குது பதில் அதில் நான் என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவே அந்த வீடியோவில் அளவு தான் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போய் இந்த ஆட் எஃபெக்ட்டில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி சென்டராக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இமேஜை டச் பண்ணி ஸோ இப்போ உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ண அப்புறம் இந்த சைடில் இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த லேயரில் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த குரூப்பில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுக்கடுத்து இந்த 2வது இருக்க டச் பண்ணிட்டு அந்த எடிட் குரூப்பில் போங்க. போனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ 2 லேயரில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீத இருக்க லேயர் ஸோ அதையும் கரெக்டாக அதே மாதிரி டச் பண்ணி அந்த எடிட் குரூப்பில் போங்க. போனதுக்கப்புறம் கீழே இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மாற்றியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த 3 இதில் நம்ம எப்படி மாற்றணுமோ இதே மாதிரி நான் எங்கெங்கே அந்த 3 லேயர் வந்து கொடுத்துருக்கணும் அது எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த இமேஜை வந்து மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்க இந்த மேலே இருக்க இமேஜஸ் தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. இந்த லாஸ்ட் இருக்கு பதிலாக இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த 3 லேயருமே நம்ம வெறும் எஃபெக்ட்லாம் காப்பி பண்ண போகிறதில்ல லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த லாஸ்ட் இருக்க இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மட்டும் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த எஃபெக்ட்டை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறேன்னா நான் ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருப்பேன். அதாவது இந்த 3 லேயர் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல அந்த லேயரில் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண மாதிரியே அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து நான் எங்கே டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன்னா ஸோ அந்த இடத்துல இருக்க இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் ஸோ இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் ஸோ இதே மாதிரி அடுத்து வீடியோட லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 இமேஜ் மட்டும் தான் நம்ம இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து மீத இருக்க இமேஜ்கள் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் அடுத்து நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி நமக்கு மீத இருக்க இந்த முன்னாடி இருக்க 2 தான். ஸோ இந்த 2ல் நான் அப்பயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளில் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட் இமேஜ்லேருந்தே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இப்போ இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2யுமே ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுருங்க. அதாவது இந்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா
கரெக்டாக இந்த டபுள் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் பீட் மார்க் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அந்த லேயரில் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்த இமேஜை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டபுள் பீட் மார்க் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜில் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இமேஜ்க்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீது இருக்குது ஒரு சில இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அந்த ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம அந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட் இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் ரெண்டையுமே காப்பி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் சென்டரில் பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த எஃபெக்ட்டையும் அந்த லேயரோட, அதாவது அந்த லேயரோட ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது நம்ம எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்குமோ இந்த ரெண்டாவது இமேஜ் பதிலாக, அதாவது இந்த 3 லேயர் இருக்குது பதிலாக இந்த 3 லேயருக்கு முன்னாடி இருக்க இமேஜாக பார்த்து எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சைடில் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸி எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக அந்த 3 லேயர் இருக்குது, அந்த 3 லேயருக்கு முன்னாடி இருக்க இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிட்டே போனாலே போதும். வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா இமேஜுக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.